போலாமா? என்ன அவசரம் மஞ்சு? நேரமாச்சு பாபு. எனக்கென்ன வீடா? உங்களை மாதிரி நினச்ச நேரத்துக்கு உள்ளே நுழைய ஹாஸ்டல் கேட் சாத்திருவாங்க. அப்புறமா சுவரை தாண்டி குதிக்கணும் நான். எழுந்து கொண்டான் பாபு. 5:15க்கு இருட்டத் தொடங்கியிருந்தது லேசாக. மழை வரும் அறிகுறிகள் தென்பட்டன. மணலை தட்டிவிட்டு கொண்டே பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். மஞ்சு, சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை நீ ஃப்ரீயா? ஏன், ஒகேனக்கல் ஃபால்ஸ் போலாமா? காலையில் போய் திரும்பி வர ராத்திரியாகுமே. ஆகட்டுமே. ஏன்? வேண்டாம் பாபு. ஏற்கனவே ஹாஸ்டலில் என் பேர் ரிப்பேர். எவ்வளோ வத்தி வச்சிருக்கா? அதுக்கா பயப்படுற? கேட்டா பாபு என் வருங்கால கணவன்னு தைரியமாக சொல்லேன். முடியாதா? அது இன்னும் தீர்மானமாகலையே. 2 வருஷமா பழகுறோம். உங்கள் அம்மா கிட்ட பேச்சை எடுக்கலை நீங்கள். பேசிருங்க பாபு. நான் உங்கள் சொந்தமாயிட்டா யார் சொல்ல முடியும்? அதுக்கு இல்லை மஞ்சு. எங்கள் அம்மா ஒரு மாதிரி ஏதோ அவுட் ஆஃப் மூடில் இருந்து நான் பேச போய் வேண்டாம்னு சொல்லிட்டா கஷ்டம் இல்லையா? உங்கள் அம்மா 8 மனசும் குளிர்ந்து ஒப்புக்கும் போது நான் கிளவியாயிருப்பேன். இனி நான் இது பற்றி பேச போகிறதில்லை. மஞ்சு, ஆமாம், எனக்கு பெற்றவங்களும் மற்ற உறவுகளும் இருந்து வீடு வாசல்னு இருந்திருந்தா தேடி வந்து பொண்ணு கேட்பாங்க. நான் ஒரு அனாதை. எப்படியோ பிறந்து யாராலேயோ வளர்க்கப்பட்டு உதவி பணத்தில் படித்து இப்போ ஒரு உத்தியோகத்தில் இருக்கேன். அதான் உங்களுக்கே தயக்கம். மஞ்சு, என்ன நீ? நான் எப்போவாவது அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேனா? ஓகே, நான் இன்றைக்கே இது பற்றி அம்மா கிட்ட பேசிகிறேன். கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணம் நடக்கும். அவளை பஸ்ஸில் ஏற்றிவிட்ட பின் தன் மோட்டார் பைக்கை உதைத்தான். வீட்டுக்குள் நுழையும் போது அம்மா வீடியோ பார்த்து கொண்டிருந்தாள். அவளை கடந்து தன் அறைக்குள் நுழைய போனான். பாபு, அம்மாவின் குரல் சட்டென நின்றான். என்னம்மா? மணி என்ன இப்போ? 7 கூட ஆகலையே. அது எனக்கு தெரியும். நீ இப்படி பொறுப்பில்லாமல் தெரிஞ்சா அது சரியில்லை. உங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்கிற லட்சக்கணக்கான சொத்துக்கள், தொழில், நிர்வாகம் எல்லாத்தையும் நான் கட்டி காக்க வேண்டியிருக்கு. நான் சிரஞ்சீவியா பாபு? ஆமாம்மா. ஒரு செஞ்சுரி அடிக்க மாட்டியா நீ? ஓடி வந்து அம்மாவின் காலடியில் உட்கார்ந்தான். அவள் கைகளை பிடித்து கொண்டாள். அவன் கேசத்தை மெல்ல தடவி கொடுத்தாள். இன்னும் குழந்தையா இருக்கியடா? எப்படா உனக்கு பொறுப்பு வரும்? ஒரு கால்கட்டு போடு, அப்போ வருதா பார்க்கலாம். அம்மாவை தன்னை மறந்து சிரித்து விட்டாள். நீ குழந்தைடா. உனக்கு எப்போ என்ன வேணும்னு எனக்கு தெரியும். எனக்கு 28 வயசுமா, ஞாபகம் இருக்கட்டும். அடப்போக்கிரி, கல்யாண ஆசை வந்தாச்சா? நம்ம தரகர் 5 மணிக்கு வந்துட்டு போனார். 4-5 இடம் சொன்னார். எதுவும் சரிப்பட்டு வரல. அப்பாடா. ஏண்டா தம்பி? அப்புறம் மஞ்சுவுக்கு எப்படி நான் பதில் சொல்கிறது? சட்டென நாக்கை கடித்து கொண்டான். யாருடா அது மஞ்சு? மஞ்சுளாம்மா. சிவாஜி கூட ஜோடியாக நடிக்கல அந்த படம். சரியா உட்காரு. இப்போ சொல்லு, யாரது மஞ்சு? என்னோட புருஷன். இல்லை, நான் அவளோட பொண்டாட்டி. ஐயோ, என்னை விடேன்மா. நான் மஞ்சுவை காதலிச்சு இப்படி மாட்டிக்கணுமா? எத்தனை நாளா இந்த சங்கதி? 2 வருஷமா. பார்த்தியா, அம்மா பையன்னு உன்னை ஊர் சொல்லுது. நீ ஆனால் 2 வருஷமா எனக்கு தெரியாம. சரி விடு. 2 வருஷமா வெறும் பழக்கம்தானே? இல்லை அதுக்கும் மேலே போயாச்சா? சத்தியமா இல்லைம்மா. மஞ்சுவை நான் தொட்டது கூட இல்லை. நம்பு. நீ என் பிள்ளையாச்சே. நாளைக்கு மஞ்சுவை கூட்டிகிட்டு வரட்டுமாம்மா? அதெல்லாம் முறையில்லை. அவங்க அப்பா அம்மாவை நான் சந்தித்து பேசணும். அம்மா, மஞ்சுவுக்கு. ஏம்மா, முதல்ல அவளை பார்த்து 4 வார்த்தை பேசேன். அப்புறமா மீதி என்னம்மா? அம்மா யோசித்தாள். சரி, நாளைக்கு சாயங்காலம் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வா. போய் குளிச்சு ட்ரெஸ் மாற்றிட்டு வா. சாப்பிட போகலாம். காற்றில் ஒரு முத்தத்தை பறக்க விட்டவன் ஓட்டமாய் உள்ளே மறைந்தான். அம்மா சிரிப்புடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். வா மஞ்சு. பயமாக இருக்கு பாபு. என்ன சொல்லி வச்சிருக்கீங்க உங்கள் அம்மா கிட்ட? எதுவும் சொல்லலை. நம்ம காதலை பற்றி மட்டும் நான் சொல்லியிருக்கேன். உள்ளவா. மஞ்சு உள்ளே நுழைந்தாள். ஹாலில் நடுநாயகமாக இருந்த சோஃபாவில் அம்மா இருந்தாள். காலடி சப்தம் காதில் விழுந்ததும் கேட்காதது போல் இருந்தாள். அம்மா பாபு அழைக்க தலை உயர்த்தினாள். இதுதான் மஞ்சு. நமஸ்காரம்மா. கை குவித்தாள் மஞ்சு. உட்கார அப்படி. மஞ்சு சோஃபா விளிம்பில் பட்டும் படாமலும் உட்கார்ந்தாள். சொன்னான் பாபு உன்னை பற்றி. சொல்லிக்கொண்டே மஞ்சுவை ஏற இறங்க பார்த்தாள் அம்மா. உத்தியோகம் பார்க்குறியா? என்ன சம்பளம்? 1500 ரூபாய் வரும். எங்கள் பாபுவோட 1 வாரத்து பாக்கெட் மணி. சரி, உங்கள் அப்பா அம்மா பற்றி சொல்லு. அப்படி யாரும் இல்லை எனக்கு. இறந்துட்டாங்களா? நான் பிறந்தப்பவே இறந்துட்டதா தகவல். எப்படின்னெல்லாம் தெரியாது. உன்னை வளர்த்தது ஏதோ தூரத்து உறவு. படிப்பு உதவி, சம்பளத்தில் இப்போ உத்தியோகம். அப்படியானா நீ அனாதை. அப்படித்தான் உலகம் சொல்லுது. எங்கே தங்கியிருக்க? ஹாஸ்டலில். அம்மா எழுந்து கொண்டாள். ஒருமுறை பார்த்துவிட்டு பதில் பேசாமல் உள்நோக்கி நடந்தாள். அம்மா திரும்பாமல் பதில் சொன்னாள். பாபு, நீ ஒரு பாரம்பரியம் உள்ள குடும்பத்தில் லட்சாதிபதி ராவ் பகதூரோட ஒரே பிள்ளை. உனக்கு ஒரு அனாதை மனைவியாக வர வேண்டாம், வரக்கூடாது. அம்மா, இவ அனாதைன்னு நீ முன்னமே சொல்லியிருந்தா இவளை இங்கே வரவே விட்டிருக்க மாட்டேன் நான். அம்மா, ஒரு நிமிஷம். மஞ்சு குரல் கொடுக்க. என்ன? நான் கொஞ்சம் பேசலாமா? நான் அனாதைதான். அதில் சமூகத்தில் கௌரவம் இல்லைன்னு நினைக்கிறேன். சமூகம் உன்னை கட்டிக்கல. பாபு என் பிள்ளை. இருக்கலாம்.
படிப்பும் உத்தியோகமும் இருக்குது எனக்கு. இதுக்கு மேலே என்ன தகுதி வேணும்? அதை நான் தீர்மானிக்கணும், நீ இல்லை. ஏன்னா நான் பாபுவோட தாய். நீங்களும் மனைவியாக இருந்து தாயான பெண் தானே. திமிரா? இல்லை, நிஜம். நான் மனைவி ஸ்தானத்துக்கு வர என்னை அனுமதிங்கன்னு சொல்கிறேன். ஒரு அனாதைக்கு புகலிடம் தர இது அனாதை விடுதி இல்லை, நீ போகலாம். அம்மா, ஒரு பெண் நான். ஒரு பெண்ணை தன் இனத்தை அவமானப்படுத்தக்கூடாது. வசனமா? சினிமாவில் சான்ஸ் கேளு, கிடைக்கலாம். பாபு உள்ளவா? மஞ்சு பாபுவை நெருங்கினாள். நான் இத்தனை அவமானப்பட நேர்ந்தும் உங்களால் ஏன் பாபு பேச முடியலை? வந்து மஞ்சு, அம்மா அம்மா கிழிச்ச கோட்டை நான் தாண்ட மாட்டேன்னு சொல்லேண்டா. அப்படியா பாபு? குட். நீங்களெல்லாம் காதலிச்சிருக்கக்கூடாது. உங்கள் அம்மா கிட்ட நல்ல வரணா பார்த்து சுப முகூர்த்தத்தில் உங்கள் கழுத்தில் எவ்வளவு ஒரு பணக்காரி தாலி கட்டட்டும். நிறுத்துடி. உங்ககிட்ட நான் பேசலை. பாபு, ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. தாய்ப்பாசம் உன்னதம்தான். அதுதான் முதல் உறவு. நான் மறுக்கல்ல. அதுக்காக வயசு 28 ஆகியும் இன்னும் தூளியை விட்டு இறங்காமல் இருக்க வேண்டாம் நீங்கள். நான் வரேன். உங்கள் கல்யாணம் நிச்சயமானா பத்திரிக்கை அனுப்புங்க. உங்களுக்கு ஒரு ஃபீடிங் பாட்டில் பரிசா தரணும். வரட்டா? ஆடிப்போனான் பாபு. பாபு, சாப்பிடவா? எனக்கு பசிக்கலம்மா, விட்டுரு என்னை. அதப்படி? அப்புறம் ராத்திரி தூங்க விடாமல் வயிறு குடையும். வா சீக்கிரம். விடேன்மா. சரையிலென்ன உள்ளே போய்விட்டான் பாபு. சரி, விட்டு பிடிக்கலாம் என்று இருந்து விட்டாள் அம்மா. இரவு உறக்கம் வராமல் தவித்தான் பாபு. சே, எத்தனை கேவலமாக பேசிவிட்டாள் மஞ்சு. ஒரு ஆண் என்றும் பாராமல் ஆவேசமான கேள்விகளை கேட்டுவிட்டாளே. என்ன தப்பு? 1000 முறை அனாதை என்று குத்தி காட்டினால் எந்த பெண்தான் சகித்து கொள்ள முடியும்? மஞ்சு நல்ல பெண். மரியாதையும் அன்பும் காட்ட தெரிந்தவள்தான். நள்ளிரவுக்கு மேல் உறங்கி போனான். காலை குளியல் முடித்து புறப்பட்டு விட்டான். பாபு, டிஃபன் சாப்பிடல? பசிக்கலம்மா. என்னடா நீ ராத்திரியும் சாப்பிடல, இப்போவும் வேண்டாம்னா என்ன அர்த்தம்? மௌன யுத்தமா? சரி சரி வா, உனக்கு பிடிச்ச ஆப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சு வச்சிருக்கு. பதிலே பேசாமல் பாபு வெளியேற அம்மாவுக்கு பகீர் என்றது. இது புது பாபு, இதுவரை பார்த்து அறியாத பாபு. அந்த பெண் இவன் நெஞ்சுக்குள் நுழைந்து கலக்கத் தொடங்கிவிட்டாள். இதை வளரவிடக்கூடாது. உடனே மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும். டெலிஃபோனை அணுகும் நிமிடம். அம்மா, நான் வரலாமா? அட தரகரா, வாங்க வாங்க. உங்களை கூப்பிடத்தான் ஃபோனுக்கு போனேன். ஆயுசு 100. உட்காருங்க. யமுனா, காஃபி கொண்டா. சொல்லுங்க. தரகர் ஒரு வண்ண புகைப்படத்தை எடுத்து அம்மாவிடம் நீட்டினார். பாருங்க, யார் இந்த பொண்ணு? நல்லா இருக்கான்னு பாருங்க முதல்ல. பாருங்க தரகரே, முதல்ல அவளோட அந்தஸ்து சரியா இருக்கணும், அது முக்கியம். ராவ் பகதூர் கஜபதி தெரியுமா உங்களுக்கு? தெரியும். இவருக்கு ரொம்ப நெருக்கமாச்சே. கஜபதி பக்கவாதம் வந்து படுக்கையில் விழுந்து 2 வருஷமாச்சே. ஆமாம், சொத்து மதிப்பு பல லட்சம். அது தெரியும். அந்த அம்மா செத்து 8 வருஷம் ஆச்சு. இப்போ நிர்வாகம் யாரு? கஜபதியோட ஒரே மகள், பேரு உமா. மொத்த ஜமீனையும் அந்த ஒரு பொண்ணா கட்டி காக்குது. ஆமாம்மா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு தான் உமா. ஆச்சரியமாக இருக்கே. நம்ம பாபுவுக்கு இந்த பெண்ணை பார்க்க கூடாதா? கொடுத்து வச்சிருக்கணுமே. உமா என் மருமகளாக வர ஜாதகம் பார்க்கணும். பொருந்திட்டா உடனே ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதுதான். அம்மா பரபரத்தாள். டெலிஃபோனில் ஜோசியரை அழைத்தாள். அதிவேகமாக செயல்பட தொடங்கிவிட்டாள். ரிசப்ஷனில் உட்கார்ந்திருந்த பாபுவை கடுகடுப்புடன் பார்த்தாள் மஞ்சு. மஞ்சு, கொஞ்சம் வெளியில் வாயேன், உன்னோட நான் தனியாக பேசணும். இனிமே பேச என்ன இருக்கு? அனாவசியமா என் பேர் உங்களால் கெட்டது தான் மிச்சம். நீங்கள் போகலாம். தலைவர் உத்தரவுப்படி தாலி கட்டலாம். கெட் அவுட். மஞ்சு, ப்ளீஸ் என்னை பேச விடேன். இப்போ வரப்போறியா இல்லையா நீ? அவளை ஒரு முறை முழுமையாக பார்த்தான். சரி, வரேன். அனுமதி பெற்று அவனோடு வெளிப்பட்டாள். தனியாக இடம் தேடி சென்றார்கள். சொல்லுங்க. கொஞ்சம் பொறு மஞ்சு, நான் படிப்படியாக அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் நரச்ச தலைக்கு சாயம் அடிக்கட்டுமானான். மஞ்சு, என்னை நீ நம்பல. கோழைகளை எப்போவுமே நான் நம்புறதில்ல, மதிக்கிறதில்ல. மஞ்சு, நான் ஒரே பிள்ளை எங்கள் அம்மாவுக்கு. நான் ஏறுமாறாக இருந்தால் மனசு உடைஞ்சு போயிடுவா எங்கள் அம்மா. மூடி மூடி என்னை வளர்த்த அம்மாவை முகத்தில் அடித்த மாதிரி எப்படி மஞ்சு நான் கேட்க முடியும்? சரி, வேண்டாம். அப்புறம் என்னை தேடி வந்திருக்கக்கூடாது. நாட்டில் பல ஆண்களுக்கு இப்போ எல்லாம் ஏன் சொட்டை விழுதுன்னு எனக்கு புரியுது. பாபு, ஆமாம், தாய்க்கும் தாரத்துக்கும் மத்தியில் தலையை பிச்சுக்கிட்டு அலைஞ்சா ஒரு முடி கூட நிச்சயம் மிஞ்சாது மனுஷனுக்கு. மஞ்சு தன்னை மறந்து சிரித்து விட்டாள். இப்போ சந்தோஷமாக இருக்கு மஞ்சு எனக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கோ, எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைக்கும். நீ புறப்படு. அவள் புறப்பட்டாள். வீட்டுக்குள் நுழைந்தான் பாபு. பாபு, இப்படி வா. என்னம்மா? இந்த பெண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ஏன் பிடிக்கணும்? உன் வருங்கால மனைவியை உனக்கு பிடிக்க வேண்டாமா? அம்மா, ஏண்டா அலர்ற? ராவ் பகதூர் கஜபதி பொண்ணு. ஒரு முழு ஜமீனை நிர்வகிக்கிறா. நல்ல படிப்பும் அழகும் உள்ள பொண்ணு. ஜாதகம் பார்த்து பொருத்தமும் பிரமாதமாக பொருந்தி இருக்கு. ஆனால் மனசு பொருந்தலையேம்மா. எனக்கு பொருந்தியாச்சே. அப்போ நீயே கட்டிக்க. பாபு, ஏம்மா, கல்யாணம் ஒரு வாழ்க்கை பிரச்சனை. இஷ்டமில்லாத மனைவி மரணமும் ஒன்று தான். இனி உன் விருப்பம்.
இது உன் முடிவா பாபு? ஆமாம். இன்னைக்கு சாயங்காலம் உமாவை பெண் பார்க்க வரதா சொல்லியிருக்கேன். மன்னிக்கணும், நான் வர முடியாது. சரி, உமாவே இங்கே வரட்டும். எதுக்கு? என் சாவுக்கு. என்ன உளர்ற? உளரல பாபு. உன்மேல் அதிகப்படியான பாசம் வச்சது தப்பு. இப்போ என்னை நீ மீறும்போது அதை சகிச்சுக்கிற சக்தி எனக்கில்லை. வாஸ்தவந்தான், உன் வாழ்க்கை முக்கியம்தான். ஆனால் நான் வெறுக்கிற அந்த மஞ்சு என் மருமகளா வர நாள் நான் நிச்சயம் உயிரோடு இருக்க மாட்டேன். அம்மா, இதென்ன பிடிவாதம்? பிடிவாதம் இல்லடா கண்ணு. உன்னை பெற்ற நாள் முதலா இன்னைக்கு வரைக்கும் உன்கிட்ட நான் எதுவும் கேட்டதுண்டா? இல்லை. இனிமே கேட்கிற சந்தர்ப்பமும் வராது. ஏன்னா நான் உயிரோடு இருந்தால் தானே கேட்க முடியும். அம்மா, இதில் பேச ஒன்றுமில்லை. உங்கள் அப்பா காலம் தொட்டு இப்போ வரைக்கும் வாழ்க்கையில் நான் படுற முதல் அவமானம் இது. முதல் தோல்வியும் இதுதான். விடு, ஃபோன் பண்ணி ராவ் பகதூர் பொண்ணை பார்க்க வரலேன்னு சொல்லணும். டெலிஃபோனை அணுகி ரிசீவரை உயர்த்தினாள். டயல் செய்தாள். தொடர்பை துண்டித்தான் பாபு. பாபு, அம்மா, நான் சம்மதிக்கிறேன். உமாவை கட்டிக்க நான் சம்மதிக்கிறேன். பாபு, வருத்தமாடா என் மேலே? இல்லைம்மா, 1000 மஞ்சுக்கள் வாழ்க்கையில் வரலாம். ஆனால் அம்மாவா நீ ஒருத்தி தான் இருக்க முடியும். எனக்கு சம்மதம். அம்மா அவன் உள்ளங்கையை எடுத்து மெல்ல முத்தமிட்டாள். அதில் ஈரம் கசிந்தது. படுக்கையில் இருந்தார் ராவ் பகதூர் கஜபதி. வலது பக்கம் இயக்கம் இழந்திருந்தார். உமா, என்னப்பா, அவங்களெல்லாம் எப்பமா வராங்க? சாயங்காலம் 5 மணிக்கு. நல்ல அலங்காரம் பண்ணிக்கம்மா. உனக்கு நல்ல இடமா அமைய அந்த ஆண்டவன் தான் வழிகாட்டினான். அப்பா, இது எனக்கு பிடிக்கல. ஏம்மா, உங்களை இந்த நிலையில் வச்சுட்டு எனக்கு எதுக்குப்பா கல்யாணம்? உன் கழுத்தில் தாலி ஏறிட்டா அந்த சந்தோஷத்தில் என் உயிர் போயிருமா? நான் இனி ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். உன்னை சுமங்கலியாக நான் பார்க்கணுமா? என் ஆசையை நிறைவேற்றுமா? உமா மெல்ல அழுதாள். இனி நீ அழக்கூடாது. இந்த ஜமீனையே கட்டி ஆள்ற பெண் சிங்கம் நீ. நீயா அழற? கண்ணீரை துடைத்து கொண்டு கலகலவன சிரித்தாள் உமா. சரியாக 4:59க்கு வாசலில் கார் வந்து நின்றது. பாபுவும் அம்மாவும். உமாவை வாசலில் வந்து நின்று வரவேற்றாள். அம்மா வாங்க. அப்பா இருந்த அறைக்கு அழைத்து போனாள். அவர் ஒற்றை கையை அசைத்து வணக்கம் சொன்னார். நீங்க படுங்க. என் மகளை பெண் பார்க்க வர நல்ல நாள். அவளே வாசல்ல வந்து வரவேற்க வேண்டியிருக்கு. நான் இருந்தும் என்ன உபயோகம்? அழத் தொடங்கினார். அப்பா, என்ன இது? சம்மந்தி, நீங்க கலங்கக்கூடாது. அதனால் எந்த பாதகமும் இல்லை. உமா இனி என் குழந்தை. இந்த பெண் பார்க்கும் படலம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். பாபு, உமாவை பார்த்துக்கோடா. நீயும் தான்மா. பாபு விழிகளை உயர்த்தினான். உமா ஒரு நொடிதான் அவனை பார்த்தாள். உமா, ஜமீனை சுட்டி காட்டுமா 2 பேருக்கும். பாபு, நீ மட்டும் போ, நான் வரல, என்னால் நடக்க முடியாது. அம்மா நாசுக்காக விலக. வாங்க சொல்லிவிட்டு உமா முன்னால் நடந்தாள். பாபு பின் தொடர்ந்தான். 10 நிமிடம் போல சுற்றி சுற்றி நடந்தார்கள். ஜமீன் பிடிச்சிருக்கா? ஆனால் என்னைத்தான் பிடிக்கல. உமா, நீங்கள்? சாரி, அப்பா ஸ்ட்ரோக்கில் விழுந்த பின்னால் 2 வருஷமாக ஜமீன் நிர்வாகம் முழுக்க நான் தான். இந்த 2 வருஷங்களில் முகங்களை பார்த்து மனசை படிக்கிற பயிற்சி சுலபமாயிருச்சு. அதான். அதிர்ந்து போனான் பாபு. சொல்லுங்க பாபு, என்னை உங்களுக்கு பிடிக்கல தானே? அப்படியெல்லாம் இல்லை உமா. ப்ளீஸ் பாபு, மனசை மறைக்க வேண்டாம். அதில் யாருக்கும் நிம்மதி கிடைக்க போகிறதில்லை. அம்மாவோட பலவந்த முயற்சியா இது? அவள் தேர்ந்தெடுக்கும் வார்த்தைகள் அவனை இன்னும் அசத்தியது. பதில் பேசாமல் நின்றான் பாபு. சரி, ஏன் இதில் உங்களுக்கு விருப்பமில்லை? யார் உங்கள் மனசில் இடம் பிடிச்ச பெண்? என் கண்களை பார்த்து நேராக சொல்லுங்க பாபு. உமா, ப்ளீஸ் பாபு, என்னை ஒரு நல்ல தோழியாக நினச்சா நீங்கள் சொல்லலாம். அதை நான் சொல்லி இனி என்ன லாபம் உமா? ஏன் நமக்கு கல்யாணம் நடந்துடுச்சா என்ன? இப்போ எதுவும் கெட்டு போகலையே பாபு. அம்மா மஞ்சுவை ஒப்புக்க மாட்டாங்க உமா. மஞ்சு? எஸ், மஞ்சு தான் என் காதலி என்று மூச்சு விடாமல் சொல்ல தொடங்கினான் பாபு. சொல்லி முடித்துவிட்டு தண்ணீர் எடுத்து பருகினான். நான் சிகரெட் பிடிக்கலாமா உமா? ஒன்றை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். உமா எழுந்து பால்கனி பக்கம் போய் நின்றாள். மஞ்சுவை அம்மாவுக்கு பிடிக்கல. ஆரம்ப அவமானம் காரணமாக மஞ்சுவுக்கும் அம்மாவை பிடிக்கல. 2 எதிரிகளை ஒரே கயிற்றில் கட்டி ஒரே இடத்துல உலவ விட முடியுமா உமா? கஷ்டம்தான். அதனால் தீர்மானிச்சிட்டேன். உங்களை மனைவியாக ஒப்புக்கிறதா? மனைவியா நான், மனசில் மஞ்சுவா? யாருக்கும் சந்தோஷம் இல்லையே பாபு. வேறென்ன செய்ய முடியும் உமா? ஏதாவது செய்யணும். சரி வாங்க, அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பாவின் அறைக்குள் நுழைந்தார்கள். என்னம்மா, மாப்பிள்ளையை உன் பேச்சால் கட்டி போட்டுட்டியா? உமாவை அருகில் இழுத்து உட்கார வைத்து கொண்டாள் அம்மா. உனக்கு சம்மதம் தானே உமா? சரி சம்மந்தி. எப்போ நிச்சயதார்த்தம்? அப்பாவை கேட்டா அதை என்ன கேளுங்க, அவரால் என்ன முடியும்? உமாவின் இந்த ரக வாக்கியம் அப்பாவை அசைத்து விட்டது. பாபுவின் அம்மா மனதிலும் சின்னதாக ஒரு முள் தைத்தது. அப்பாவால் முடியாதுதான், இருந்தாலும் பெரியவர்னு அவர்தானே. அவர் இப்போ எல்லாம் எந்த பொறுப்பையும் ஒத்துக்கிறதில்ல. ஏன்னா அவரால் முடியாது. நான் தான் இங்கே அத்தாரிட்டி. நானே நமஸ்காரம் பண்ணி நானே அச்சதை போட்டுக்கணும். ஆச்சரியமா இல்லை?
உமா, என்னாச்சு உனக்கு? அப்பாவின் குரல் நடுங்கியது. நீங்கள் ரெஸ்ட் எடுங்கப்பா, அரட்டிக்க கூடாது. அப்புறமா அதுக்கும் நான் தான் கஷ்டப்படணும். நீங்கள் வாங்க, வெளியில் உட்கார்ந்து பேசலாம். இனி பேச ஒன்றும் இல்லைம்மா, தேதி குறிக்க வேண்டியது தானே. உங்களுக்கு சீர்சனத்தியதெல்லாம் எவ்வளோ செய்யணும்னு தெரிய வேண்டாமா? அதையெல்லாம் உங்கள் அப்பா பேசியாச்சுமா. அப்பாவா? அவர் என்ன பேசுவார்? பேங்க் பேலன்ஸ் என்னன்னு கூட அவருக்கு தெரியாதே. சொல்லுங்க, என்ன செய்யணும் உங்களுக்கு? அம்மா நெளிந்தாள். ஏன் பேசல? இல்லைம்மா, நீ கல்யாண பொண்ணு, நாளைக்கு அந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிற பொண்ணு. நீ போய் இதெல்லாம் வேற வழி. உங்கள் மருமகளாக வந்த பின்னால் தானே உங்களுக்கு கட்டுப்படணும். இப்போ அவசியம் இல்லையே. நான் பேசித்தானே ஆகணும். நீ எதுவும் பேச வேண்டாம். இத்தனை சொத்தும் உன்னது. அப்புறம் என்ன சீர்சனத்தி? ஆனாலும் நாளைக்கு ஒரு பேச்சு வந்துட்டா எங்கள் ஜமீன் கௌரவம் என்னாவது? நமக்கெல்லாம் அந்தஸ்தும் கௌரவமும் முக்கியமில்லையா? இதில் வேடிக்கை பாருங்களேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் கல்யாண வேலைகளை கவனிச்சுட்டு தாலி கட்டுற நேரத்தில் மணமேடையில் வந்து உட்காரணும். நான் லட்சாதிபதி அனாதை. நான் எதுவும் இல்லாதவங்களே அனாதைன்னு உலகம் சொல்லும். எல்லாம் இருந்தும் நான் அனாதை. வேடிக்கையா இல்லை? அம்மாவுக்கு பகீர் என சவுக்கடி போல் விழுந்தது. நீங்கள் புறப்படுங்க, தேதி குறித்து தகவல் அனுப்புங்க. நான் ஏற்பாடுகளை கவனிக்கணும். அம்மாவும் பாபுவும் எழுந்து கொண்டார்கள். சில சமயம் இத்தனை வசதிகள் இருந்தும் தீவா வாழும்போது ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி தோணுதும்மா எனக்கு. மறுபடியும் சவுக்கடி. நாங்கள் போயிட்டு வரோம் உமா. வாசல் வரை வந்து அவர்களை வழியனுப்பி வைத்துவிட்டு உள்ளே வந்தாள் உமா. அவசரமாக அப்பாவின் அறைக்குள் நுழைந்தாள். அப்பாவின் முதுகு குலுங்கி கொண்டிருந்தது. அப்பா, சொல்லும்மா. என் மேலே கோபமாப்பா? கோவப்பட நான் யாரும்மா? என்னால் என்ன முடியும்? நான் இல்லை, நீயே அதை சொன்னது தானேம்மா. அப்பா, சொல்லுமா. இப்போ என்னால் எதையும் சொல்ல முடியலை. தயவு செஞ்சு என்னை தப்பாக புரிஞ்சுக்காதீங்கப்பா. நான் உங்கள் உமா. தப்பா ஒரு வார்த்தை பேச மாட்டேன்பா. அவர் அறியாமல் வேறுபுறம் திரும்பி அவசரமாக கண்களை துடைத்து கொண்டாள். அதே நேரம், பாபு, நம்ம ஜோசியருக்கு ஃபோன் போடு. அவரை உடனே வர சொல்லணும். எதுக்குமா? என்னடா உளர்ற? தேதி குறிக்க வேண்டாமா? இன்னமும் உனக்கு விருப்பம் இருக்காமா? புரியல. அந்த பணக்கார அனாதை உன் வீட்டுக்கு மருமகளாக வரணுமா? அனாதைகளை உனக்கு தான் பிடிக்காதேம்மா. இப்போ மட்டும் பாபு, எனக்கு அபிப்பிராய பேதமில்லை. உன் சொல் வேதம் எனக்கு. உனக்கு பிடிச்சா எனக்கும் அது பிடிக்கும். எனக்குன்னு எந்த சொந்த கருத்தும் கிடையாதே. ஆனாலும் உன்னை நினச்சா, என்னை நினச்சா? கொஞ்ச காலமாக பொறுப்புகளை சுமக்க நேர்ந்ததால் தன்னிச்சையாக நிமிர்ந்துட்டா அந்த பொண்ணு. தன் விருப்பமே பிரதானம், தானே தலைவின்னு ஒரு கர்வம் அவளுக்கு வந்தாச்சு. நிமிர்ந்துட்டா. குனிறது கஷ்டமாச்சேம்மா. உனக்கு சரிப்பட்டு வருமா? பாபு, அவளுக்குன்னு ஒரு ஜமீன், சொத்து பத்துக்கள், சொந்தமாக கூட்டம்னு இருக்கு. ஏக்கம் இழந்த தகப்பனார் வேற. தன்னை கவனிக்கவே நேரம் போதாது அந்த பெண்ணுக்கு. உன்னை கவனிக்கவா முடியும்? சொல்லுமா. பாபு, என்னை குழப்பாதே. நான் குழப்பல்ல. உனக்கு சரின்னா எனக்கும் சரி. பசிக்குது. ஜோசியரை கூப்பிட சொல்லி சொன்னேன் இல்லையா? நாளைக்கு வர சொல்லிக்கலாம். வா, சாப்பாடு போடுறேன். சாப்பாடு முடிந்து தன்னறைக்கு போய்விட்டான் பாபு. அம்மா அங்கேயே இருந்தாள். நானே வணங்கி நானே வாழ்த்திக்கணும். வேடிக்கையா இல்லை? எதுவும் இல்லாதவங்க அனாதை. நான் எல்லாம் இருந்தும் அனாதை. கடைசி நிமிஷம் வரைக்கும் கல்யாண வேலைகள். தாலி கட்டுற நேரத்தில் தான் மணமேடைக்கு வர முடியும் நான். அம்மா மிரண்டு போனாள் ஒரு மாதிரி. ரிசப்ஷனுக்கு வந்தாள் மஞ்சு. வணக்கம். எழுந்து நின்றாள் உமா. நீங்கள் யாரு? என் பேரு உமா. உங்கள் கூட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். ஓ, பாபு பார்த்த ஜமீன் குடும்பத்து பொண்ணா நீங்கள்? பாபு உங்களை ஒப்புக்கல்லையா? வாழ்வு கேட்டு வந்தீங்களாக்கும். மெல்ல சிரித்தாள் உமா. ஏன் சிரிக்கிறீங்க? மிஸ் மஞ்சு, எதையும் கேட்டு எனக்கு பழக்கமில்லை. கொடுத்துதான் பழக்கம். கொடுக்க வந்திருக்கேன். ஓ, பணத்திமரா? எனக்கு ஒரு விலை நிர்ணயிச்சு வழி விலகுன்னு சொல்ல வந்தீங்களா? பாபுவை என்கிட்டேருந்து பிரிக்க வியாபாரமா இது? பாபு மனசில் என்னை தவிர யாருக்கும் இடமில்லை தெரியுமா? மஞ்சு, என்னை பேச விடுவீங்களா கொஞ்சம்? என்ன பேச போறீங்க? உங்கள் பாபுவை உங்களுக்கே திருப்பி தர வந்திருக்கேன். நீ யார் என் பாபுவை எனக்கு தர? சாரி, என் மேலே உங்களுக்கு கோபம் இருந்தால் அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன். சரி, வந்த விஷயம். நீங்கள் இந்த சமயம் பாபு வீட்டுக்கு போகணும். எதுக்கு? சலனப்பட்ட தாய் மனசு பிடிமானம் தேடி அலையுது மஞ்சு. அந்த வெள்ளம் பாயிற நேரம் பள்ளமா நீங்கள் இருங்க. பாபு வீட்டுக்கா? எதுக்கு? காரணம் இப்போ வேண்டாம், நீங்கள் போங்க. நோ, அந்த அம்மா மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன். நான் பட்ட அவமானம் எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது. அவங்க மூஞ்சில முழிக்காமல் நீங்கள் இருக்க முடியாது மஞ்சு. ஏன்னா பாபு உங்களுக்கு வேணும். பாபு வேணும்தான். கூடவே திமிர் பிடிச்ச அவரோட அம்மாவை ஒப்புக்க நான் தயாராக இல்லை. கணவன் மட்டும் வேணும். அவனோட உறவுகள் எதுவும் வேண்டாம்னு நினைக்கிற மனசு பெண்ணுக்கு வரவே கூடாது மஞ்சு. அதுக்காக அந்த அம்மா காலில் விழ முடியுமா? எனக்கும் தன்மானம் இருக்குது, வருமானமும் இருக்குது. அவமானப்பட விரும்ப மாட்டா எந்த பெண்ணும். எல்லாத்தையும் விட அபிமானம் வேணும் மஞ்சு. அவங்க பெரியவங்க. அவங்க பேசிட்டா தப்பில்லை. ப்ளீஸ் போங்க பாபு வீட்டுக்கு. போகிறேன். ஒரு அனாதை நீன்னு சொன்ன அந்த அம்மாவை முகத்தில் அடித்த மாதிரி கேட்க போகிறேன் நான். புறப்பட்டாள் மஞ்சு. பாபு, சொல்லுமா. அந்த மஞ்சுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வா பாபு.
அம்மா, அந்த பெண்ணை நான் அவமானப்படுத்தி இருக்கக்கூடாது. அந்த வலி இப்பதான் எனக்கு புரியுது. நீ என்னம்மா? நிஜம்தான் பாபு. மமதை பிடிச்ச ஒரு பணக்கார பெண் மருமகளா வர்றதை விட உன்னையே நேசிச்சு உனக்கு மனைவியாகணும்னு ஆசைப்பட்ட அந்த ஏழை பெண் எனக்கு மருமகளா வரட்டும். விடுதியில் தங்கி அன்பை தேடி அலைஞ்சிருக்கும் அந்த மனசு, அதை நான் கொடுக்குறேன் பாபு. மஞ்சு வரட்டும். பணக்கார உமாவோட திமிருக்கு விலையா என் பிள்ளையை நான் தர விரும்பலப்பா. நீ என் சொத்து. இந்த பணமும் ஜமீனும் அந்தஸ்தும் பெருசுன்னு நினச்சி அதுக்கு விலையா உன்னை தரமாட்டேன் பாபு. கந்தலை கட்டி களத்தை மேட்டில் கஞ்சி குடித்தாலும் உன் காலடியில் நான் இருக்கணும்டா கண்ணு. அதுக்கு அனுசரணையா எவ ஒருத்தி இருப்பாளோ அவதான் உன் மனைவியா வர முடியும்னு வர சொல்லு மஞ்சுவை. மின்சார மணி அலற மஞ்சு உள்ளே நுழைந்தாள். வாம்மா, உனக்கு ஆயுசு 100 என் ராஜாத்தி, உள்ளே வா. பாபுவை நிமிர்ந்து பார்த்தாள் மஞ்சு. இப்போவும் நான் அதே அனாதைதான், ஹாஸ்டல் வாசிதான்னு அவங்களுக்கு சொல்லுங்க பாபு. உன் கோபம் எனக்கு புரியுதுமா. பரவாயில்லை, நீ சொன்னா நான் கேட்டுக்கலாம், தப்பில்லை, உள்ளே வா. ஆனால் நீங்கள் சொல்கிறதையெல்லாம் நான் கேட்டுக்க முடியுமான்னு தெரியல. என்ன பாபு? உன்னை நான் இனிமேல் எதுவும் சொல்ல மாட்டேன் மஞ்சு. நானே மனசு மாறிட்டேன். மனசு என்ன சட்டையா அடிக்கடி மாற்றிக்க? எனக்கெல்லாம் அப்படி முடியாது. என்ன பாபு? அம்மா முகம் சுருங்கி போனாள். பாபு, கல்யாண பத்திரிகையை அடிக்க கொடுக்க வேண்டாமா? என்ன மஞ்சு நீ? அம்மா ஆர்வமாக கேட்க, நானா? ஏன் மஞ்சு? அதாவது அனாதை மஞ்சுன்னு சொல்கிறேன். நீ இன்னமும் அதை மறக்கலையாமா? அம்மா அம்மா ஒரு நிமிஷம் இரு. மஞ்சு, நான் கூட ஏ பாபு தான். அதாவது அம்மா கொண்டு பாபு. நீயும் ஏ மஞ்சு தான். அனாதை மஞ்சு இல்லை, அகம்பாவும் பிடிச்ச மஞ்சு. பாபு, அம்மா அன்னைக்கு உன்னை அவமானப்படுத்தினது நிஜம்தான். இன்னைக்கு மனசு திருந்தி பேசல. அம்மாவோட இந்த மனமாற்றத்துக்கு காரணம் உமா. பாபு, அம்மா அலறினாள். ஆமாம்மா, என் காதல் அழியக்கூடாதுன்னு என் மேலே இறக்கப்பட்டு அகம்பாவமா உன்கிட்ட நடிச்சா உமா. நீ அவளை வெறுக்கணும்னு அது மாதிரி பேசினா எனக்காக. தன் அப்பாவை கூட தூக்கி எறிஞ்சா. அது மட்டுமில்ல, மஞ்சுவை நேராக சந்திச்சு எத்தனை மன்றாடினா தெரியுமா? மஞ்சுவை சந்திக்க போனனா மறைஞ்சு நின்று சகலமும் கேட்டேன். மஞ்சுக்கிட்ட யாசகம் கேட்க உமா வரல. காதல் வாழ்க்கையை திருப்பி தர வந்திருக்கா. பாபு, உமா அகம்பாவி இல்லை, அன்பை மதிக்கிறா, அரவணைப்பை விரும்புகிறா, அனுசரணையாக நடந்துக்கிறா. எல்லாத்துக்கும் மேலே அம்மாங்கிற சொல்லை வேதமாக நினைக்கிறா. ஆனால் நீ இப்போ சொல்கிறேன், எனக்கு மனைவியாக வரக்கூடிய தகுதி உமாவுக்கு மட்டும்தான் உண்டு. தாய்மை மதிக்க தெரிஞ்ச மனைவிக்கு தான் நேசம் புரியும். பெண் தன் குழந்தைகளுக்கு மட்டுமில்ல, கணவனுக்கு கூட தாயாக இருக்கிற தகுதி வேணும். அது உமாவுக்கு உண்டு. அம்மா, உன்னை நேசிக்கிற பெண் தான் இங்கே கால் பதிக்க முடியும். அம்மா அவனை கலக்கத்துடன் பார்த்தாள். மஞ்சு திரும்பி நடந்து வாசலை கடந்து கொண்டிருக்கிறாள் வேகமாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.